நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது. தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த குருப்பெயர்ச்சி எப்போவுமே ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 13 மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சியில் இந்த அதிசார குருப்பெயர்ச்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க, ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே. அப்போ அந்த அதிசார குருப்பெயர்ச்சி என்பது என்ன, அப்படி ஒன்று நடக்கிறதா, ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? உண்மையை சொல்லப்போனால் 13 மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும். ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும். எப்போது ஒரு கிரகங்கள் வக்ரம் அடையுது பார்த்தீங்களா? வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல ஒரு தோற்றம். பூமியினுடைய சுற்றுப்பாதை, பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று. இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும். ஆனால் அந்த அதிசார குருப்பெயர்ச்சின்றது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது. சரி, இந்த அதிசார குருப்பெயர்ச்சி மட்டும் ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக நடக்கிறது. அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு, உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 48 49 நாள் 50 நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமாக, ஒரு 50 நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார். குருப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். சனிப்பெயர்ச்சினா ஒரு பயம் வர்ற மாதிரி. சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம். குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம். அதை சில இடங்களில் பார்த்திங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துடுறது உண்டு. ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன? பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லவர்ப்பா, அவர் எல்லாருக்கும் நல்லவர், எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு, பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி. இந்த இடத்துல குருப்பெயர்ச்சின்ற ஒரு அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும். இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குருப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார், அதுவும் 50 நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு. டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் மிதுன வீட்டுக்கே அவர் போய்விடுவார். ஜூன் 2ஆம் தேதி திரும்பவும் அவர் கடக வீட்டிற்கு உச்ச நிலைகளில் வருவார். உண்மையை சொல்லப்போனால் 2026ஆம் ஆண்டு, அடுத்த வருஷம் 2026ஆம் ஆண்டு 3 வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆக இப்பொழுது அதிசார குருப்பெயர்ச்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து இப்போது கடக வீட்டிற்கு மாறுகிறார். அக்டோபர் 18ஆம் தேதி மாறுகிறார். கடக வீட்டில் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்போ அந்த அக்டோபர் 18லிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள், எப்படிப்பட்ட நிலைமையில் நடக்கும் என்பதை இப்போது பார்த்துடலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் 9ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இது ஒரு நல்ல அமைப்பு. இப்போ அந்த ராசி பார்வை விலகுது, 10ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 10ல் குரு பதவியை பறிப்பாரா அப்படி இப்படின்ட்டு ஏதாவதுன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் அவர் பதவியை பறிச்சிடறதில்ல. இதை விட முக்கியம், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராஜயோகாதிபதியான சனி பகவானை அவர் தன்னுடைய சுப பார்வையால் பார்த்து இன்னும் அதிக நன்மைகளை செய்ய வைப்பது என்பது கொடுத்து வைத்த ஒன்று. ஏற்கனவே உங்களுக்கு ராஜகிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய கேது நல்ல இடத்துல இருக்கிறார், சனி நல்ல இடத்துல இருக்கிறார். சனியை குரு பார்க்க போவது என்பது மிகப்பெரிய யோகமான ஒன்று. ஆகவே எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குங்க. பெரிய அளவில் நன்மைகள் இருக்கும். வேலையில் ஸ்டாண்டர்ட் ஆகும். அரசு வேலைக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு 50 நாட்களுக்குள்ள நல்ல தகவல்கள். இந்த 50 நாட்களுக்குள்ளே ஏதாவது பரீட்சை வந்ததுன்னா அந்த பரீட்சையில் நீங்கள் டக்குன்னு செலக்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு இன்டர்வியூ வருதா, பரீட்சை வருதான்னு பார்த்துக்கிட்டுருங்க. இதிலெல்லாம் நல்லபடியாக இருக்கும். வேலை ஸ்டாண்டர்ட் ஆகும். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, தாராளமாக ஆரம்பிக்கலாம். வியாபாரம் நல்லாயிருக்கும். விவசாயம் நல்லாயிருக்கும். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடத்தில் உச்சகுருவாக 6ஆம் அதிபதி இருப்பதால் எல்லா நிலைமைகளிலும் தொழில் முன்னேற்றங்கள், விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பது பண விஷயங்களுக்கு பெரிய யோகம். அதே மாதிரி 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார். 2, 4, 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவானின் மூலமாக
பணம் வரப்போகிறது. அந்த பணம் வந்து வீடாக மாறப்போகுது, வாகனமாக மாறப்போகுது. சுகம் சார்ந்த விஷயங்கள் வீட்டுக்கு, சில பேருக்கு வீடு கிடைக்கும், சில பேருக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு டிவி, வாஷிங் மிஷின் இந்த மாதிரி கிடைக்கும். அவங்கவுங்க இதுப்படி தான், அதாவது அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப ஒருவருக்கு 100 ரூபா கிடைக்குதுன்னா ஒருவருக்கு 1000 ரூபா கிடைக்கும், ஒருவருக்கு 10,000 ரூபா கிடைக்கும், ஒருவருக்கு லட்சம், 10 லட்சம், கோடி. இந்த மாதிரியாக பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப நல்ல பண தன வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 2 வருஷத்திற்கு நிலைமைகள் எல்லாம் நல்லாவே இருக்குது. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் வராதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சிகளை செய்யணும். ஐயா ஜாதகம் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, கோட்சாரம் நல்லா இருக்குது, எந்த ஜோசியரை கேட்டாலும் துளாராசி நல்லா இருக்குன்னு சொல்கிறாருன்ட்டு பேசாமல் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பெட்ஷீட்டை வாங்கி கதவை பூட்டிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு பரம்பொருளும் அட பூதமே இருக்கட்டுங்க, எந்த பூதமே ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய தங்க கட்டையவோ அல்லது 500 ரூபா கட்டையோ தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காது. நம்முடைய முயற்சிகள் நல்ல விதமாக இருக்கும் பட்சத்தில் கோட்சாரமும் ஜாதகமும் கை கொடுக்கும் போது மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதே ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அந்த அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு வந்திருக்கிறது. 6ஆம் பாவகம் மிக வலுத்திருக்கிறது என்பதால் தொழிலாளர் பெருமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் மற்றும் அதைவிட முக்கியமாக வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே நல்ல உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் அமைந்து அவர்களின் மூலமாக வருமானம் வரக்கூடிய யோக குருப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது 2025 அதிசார குருப்பெயர்ச்சி.